வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். NLC தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் தீவிரம். உற்பத்தி பாதித்தால் மின் விநியோகம் தடைப்படும் அபாயம். தயாளு மனுவை விசாரிக்க டெல்லி ஹைகோர்ட் மறுப்பு. சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. காடு வெட்டி குரு மீது மீண்டும் பாய்ந்த தேசிய பாதுகாப்பு சட்டம். பாமக கடும் கொந்தளிப்பு. விரிவான செய்திகள். NLC தொழிலாளர்கள் நடத்தும் போராட்டத்தால் தமிழகம், கேரளா, ஆந்திரா உட்பட 5 மாநிலங்களுக்கு மின் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. நெய்வேலி நிலக்கரி கழக அனல் மின் நிலையத்தில் 14,000 நிரந்தர தொழிலாளர்களும் 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். NLCயின் 5% பங்குகளை விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பங்குகள் விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் NLC தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்து நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பின. வேலை நிறுத்தம் புதனன்று இரவு துவங்க இருந்த நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இருப்பினும் திட்டமிட்டபடி புதனன்று இரவு முதல் வேலை நிறுத்தத்தை NLC தொழிற்சங்கங்கள் துவக்கின. 2வது நாளாக நீடிக்கும் தொழிலாளர்களின் போராட்டத்தால் நெய்வேலியில் நிலக்கரி வெட்டி எடுப்பது பாதிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மந்தாரகுப்பம் பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டன. பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக மறியல் போராட்டங்களில் தொழிலாளர்கள் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் நீடித்தால் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. NLC உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் பெரும் பகுதி தமிழகத்துக்கே விநியோகிக்கப்படுகிறது. உற்பத்தி நிறுத்தத்தால் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி மனைவி தயாளு தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க மறுத்துவிட்ட டெல்லி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் முறையிட உத்தரவிட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் CBI தரப்பு சாட்சியான தயாளு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஜூலை 8ஆம் தேதி ஆஜராக நீதிபதி OP சைனி உத்தரவிட்டுள்ளார். உடல்நிலையை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து தனக்கு விலக்கு அளிக்க கோரி தயாளு தரப்பில் தொடரப்பட்ட மனுவையும் நீதிபதி சைனி தள்ளுபடி செய்திருந்தார். இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தயாளு மேல்முறையீடு செய்தார். அவரது வழக்கை கடந்த செவ்வாயன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதிபதி வீணா பீர்பால் புதனன்று திடீரென வழக்கு விசாரணையிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். இம்மனு வியாழனன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுனில் கவுர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது CBI தரப்பு வக்கீல் சோனியா மாத்தூர் 2G ஊழல் வழக்கு தொடர்பாக எந்த மனுவையும் உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதையும் சோனியா சுட்டிக்காட்டி வாதாடினார். அதையடுத்து நீதிபதி சுனில் கவுரும் இவ்வழக்கிலிருந்து விலகிக் கொண்டார். 2G வழக்கு உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் நடந்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி சுனில் கவுர் மனுதாரர் தயாளு தரப்பில் வலுவான காரணம் இருந்தாலும் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று கூறினார். எனவே மனுதாரர் தயாளு உச்சநீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்றும் பாட்டியாலா நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜூலை 8ஆம் தேதி மனு தாக்கல் செய்யும்படியும் தயாளுவின் வக்கீல் சுதிர் நந்த்ரஜோக்கு உத்தரவிட்டார். அதுவரை CBI நீதிமன்றம் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அவர் உத்தரவிட்டார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் காடு வெட்டி குரு மீண்டும் கைது செய்யப்பட்டதற்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக பாமக MLA காடுவெட்டி குருவை தமிழக காவல்துறையினர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தனர். இச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்தது செல்லாது என மத்திய உள்துறை அமைச்சகத்தில் குரு சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. மனு பரிசீலனைக்கு பின்னர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட குருவை விடுதலை செய்ய வேண்டும் என கடந்த திங்கட்கிழமை மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் குருவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறை கைது செய்துள்ளது. இதுகுறித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி இச்செயல் தமிழக அரசின் தீவிரவாதத்தை காட்டுவதாகவும் காஷ்மீரை விட தமிழகத்தில் இச்சட்டம் மூலம் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜே குரு அவர்களை தமிழக அரசு கடந்த மாதத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டம் வாயிலாக அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு அரசு போட்ட அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்த அந்த உத்தரவை ரத்து செய்தது. இதைத் தொடர்ந்து தமிழகம் அரசு நேற்று மாலை
சட்டமன்ற உறுப்பினர் ஜே குரு அவர்கள் மீது மீண்டும் ஒரு NSA தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவரை மீண்டும் ஒரு முறை கைது செய்திருக்கிறது. அதுவும் அதே வழக்கின்படி. இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அதிகப்படியான கொலை கொள்ளை நடந்திருப்பது தமிழகத்தில்தான் என்றும், குரு விஷயத்தில் மீண்டும் உள்துறை அமைச்சகத்தில் முறையீடு செய்ய உள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு மசோதாவை அமல்படுத்துவதற்கான அவசர சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு மசோதாவை அவசர சட்டம் மூலம் அமல்படுத்த மத்திய அமைச்சரவை புதனன்று ஒப்புதல் அளித்தது. இதற்கு பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு மசோதாவில் சில ஓட்டைகள் இருப்பதாகவும், எனவே பார்லிமென்டில் விவாதித்து அந்த குளறுபடிகளை சரிசெய்ய திருத்தங்கள் கொண்டுவர திட்டமிட்டிருந்த நிலையில் மத்திய அரசு அவசரம் காட்டுவது ஏன் என்று ராஜ்நாத் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். உணவு பாதுகாப்பு மசோதாவை கடந்த 8 ஆண்டு காலமாக கிடப்பில் போட்டுவிட்டு லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் அவசர சட்டத்தின் மூலம் அமல்படுத்த நினைப்பது அரசியல் ஆதாயம் தேடும் செயல் என்றும் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டினார். 9 वर्षों में इस गवर्नमेंट ने फूड सिक्योरिटी बिल पार्लियामेंट में लाकर उस पर डिबेट कराकर उसे पास कराने की क्यों नहीं कोशिश की? और इस फूड सिक्योरिटी बिल में बहुत सारी खामियां हैं, बहुत सारी कमियां हैं, उस पर हम संसद में बहस करना चाहते हैं और विद सर्टेन अमेंडमेंट्स कुछ संशोधनों के साथ हम इस बिल को पारित करना चाहते हैं. ஆகஸ்ட் மாதம் துவங்கும் பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடரை நிலக்கரி சுரங்க பிரச்சினையில் பிரதமர் பதவி விலக வலியுறுத்தி பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா முடக்கிவிடும் என்று மத்திய அரசு கருதுகிறது. இதனால் பார்லிமென்ட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. மேலும் டெல்லி உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதிகள் குறித்த அறிவிப்பை தேர்தல் கமிஷன் செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள் வெளியிட திட்டமிட்டிருப்பதாலும் இப்போதே அவசர சட்டம் மூலம் உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை ரத்து செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக அரசின் ஓராண்டு சாதனை குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டிவியில் அளித்த பேட்டியில் தமிழக அரசை விமர்சித்ததாக அவர் மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் விஜயகாந்தும் அவரது வக்கீலும் ஆஜராகாத நிலையில் கடந்த திங்களன்று பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி சொக்கலிங்கம் வழக்கை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி விஜயகாந்த் தரப்பில் செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்னொரு அவதூறு வழக்கில் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்ததாலும் உடல்நிலை காரணமாகவும் வழக்கில் ஆஜராக முடியவில்லை என்றும் காரணம் தெரிவிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி சொக்கலிங்கம் பிடிவாரண்டை ரத்து செய்து புதனன்று உத்தரவிட்டார். விஜயகாந்த் வரும் 29ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி சொக்கலிங்கம் உத்தரவிட்டுள்ளார். மதுரை விமான நிலையத்திலிருந்து இலங்கை மற்றும் மலேசியாவிற்கு கடத்த இருந்த 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆன்பிடைனின் என்ற போதைப் பொருளை கஸ்டம்ஸ் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி புதூரைச் சேர்ந்த ரசூல்தீன் என்பவர் இலங்கை செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு வந்தார். கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கஸ்டம்ஸ் இணை கமிஷனர் மீனலோசனை தலைமையில் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் மற்றும் போலீசார் ரசூலுதீன் கொண்டு வந்த பெரிய அளவிலான டிராவல்ஸ் பேக்கை சோதனையிட்டனர். அதில் துணிகள் மற்றும் லேடிஸ் ஹேண்ட்பேக்குகள் இருந்தன. அதிகாரிகள் நடத்திய சோதனையில் எதுவும் சிக்கவில்லை. தொடர்ந்து பேக்கின் அடிப்பகுதியை கிழித்து பார்த்தபோது உள்பகுதியில் ஆன்பிடைனின் என்ற போதைப் பொருட்கள் பிளாஸ்டிக் கவர்களில் மறைத்து வைத்து தைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நூதன முறையில் கடத்த இருந்த 7 கிலோ போதைப் பொருளை கடத்தலில் ஈடுபட்ட ரசூலுதீனை கைது செய்தனர். சூட்கேஸ்லயும் இது போன்ற ஹேண்ட்பேக்ஸ்லயும் உள்ள ஒரு ஃபால்ஸ் பார்ட்டிஷன் தயார் பண்ணி அதுக்குள்ள கன்சீல் பண்ணி தச்சிருக்காங்க. இதனுடைய வெயிட், ரஃப் வெயிட் இப்ப பார்த்ததுல 7 kgs and rough value, international market value will be around 3.5 crores, even more than that. This is a rough estimate now. ரசூலுதீனுக்கு இந்த போதைப் பொருள் எப்படி கிடைத்தது என்பது குறித்தும், சர்வதேச போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலுடன் இவருக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்தும் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். பாகிஸ்தானிலிருந்து வந்த சரக்கு ரயிலில் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர்.
பாகிஸ்தானில் இருந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸுக்கு சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஒரு சரக்கு ரயில் வந்து சேர்ந்தது. அந்த ரயிலில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து அமிர்தசரஸ் ரயில் சரக்கு முனையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது சிமெண்ட் மூட்டைகளுக்கு அடியில் கருப்பு நிறப்பை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். அதன் மதிப்பு சர்வதேச சந்தையில் 50 கோடி ரூபாய். இந்த போதைப் பொருள் யாருக்காக யாரால் அனுப்பப்பட்டது என்பது பற்றி விசாரணை நடந்து வருகிறது. பாகிஸ்தானிலிருந்து வரும் சரக்கு ரயில் மூலம் இந்தியாவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி 105 கிலோ ஹெராயினும், இந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி 10 கிலோ ஹெராயினும், ஏப்ரல் 16ஆம் தேதி 18 கிலோ ஹெராயினும், ஏப்ரல் 17ஆம் தேதி 52 கிலோ ஹெராயினும் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்தில் மானியத் தொகை வழங்குவதற்கு 3000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கால்நடை டாக்டர் ராதாவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரம் முத்துச்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் ஜலாலுதீன். இவருக்கு கால்நடை தீவன வளர்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழக அரசு 5600 ரூபாய் மானியத் தொகைக்கான காசோலை வழங்கியது. இந்த காசோலையை பெறுவதற்கு ஜலாலுதீன் கால்நடை மருத்துவமனையில் உள்ள உதவி டாக்டர் ராதாவை அணுகினார். காசோலையை வழங்க ராதா 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து ஜலாலுதீன் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவப்பட்ட ரூபாய் நோட்டுகளை ராதாவிடம் கொடுத்தார் ஜலாலுதீன். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி ஷியாமலா தேவி மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் டாக்டர் ராதாவை பணத்துடன் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தமிழக அரசின் காசோலையை அளிப்பதற்கு கால்நடை டாக்டர் ஒருவர் லஞ்சம் பெற்ற சம்பவம் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மும்பை அருகே தானேயில் 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 2 பேர் இறந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் பிவாண்டி பகுதியில் உள்ள 2 மாடி கட்டிடத்தில் ஜவுளி தொழிற்சாலை இயங்கி வந்தது. வியாழனன்று அதிகாலையில் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. தகவல் அறிந்ததும் தீயணைப்புத் துறையினர், போலீசார் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 2 பேர் இறந்தனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த 35 பேர் மீட்கப்பட்டு வெவ்வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இன்னும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்பதால் மீட்பு பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. 3வது தளத்துக்கான கட்டுமான பணி நடந்து வந்ததன் காரணமாக கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தானே மாவட்டம் மும்ப்ரா பகுதியில் கடந்த மாதம் 21ஆம் தேதி ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்து 10 பேரும், அதற்கு மறுநாளே மும்பையில் இன்னொரு கட்டிடம் இடிந்து விழுந்து 7 பேரும் இறந்தனர். தானேயில் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி 7 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 74 பேர் பலியானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை வியாழனன்று சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,776 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,472 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 43 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 41,050 ரூபாயாக இருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிதமான தட்பவெப்பநிலை நிலவுவதால் பிளமிங்கோ எனப்படும் அரிய வகை வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி சேலம் நெடுஞ்சாலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவதானப்பட்டி ஏரி பகுதியில் படகு இல்லமும் சிறுவர் பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. இனப்பெருக்கத்திற்காக இந்த ஏரிக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து பறவைகள் வந்து செல்கின்றன. தற்போது இங்கு மிதமான தட்பவெப்பநிலை நிலவுவதால் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து பிளமிங்கோ எனப்படும் அரிய வகை பறவைகள் வந்துள்ளன. நீண்ட கால்களும் நீண்ட அலகும் கொண்ட இந்த பறவைகளை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் பிளமிங்கோ பறவைகளை மர்ம நபர்கள் வேட்டையாடுவதாக வந்த தகவலை தொடர்ந்து வனத்துறையினர் ஏரி பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அங்கு பறவைகளை பிடித்துக் கொண்டிருந்த நபர்களிடமிருந்து பறவைகளை மீட்ட வனத்துறையினர் அவர்களை கடுமையாக எச்சரித்தனர். பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மற்றும் அவற்றை துன்புறுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனச்சரகர் பாபு தெரிவித்தார். இந்த அவதானப்பட்டி ஏரி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்திருக்கின்றது. பறவைகள் இந்த வட்டாரத்தில் வேட்டையாடுவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வனப்பணியாளர்கள் ரோந்து பணி மேற்கொண்டு வேட்டையாடுதல் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் வேட்டையாடுதலை கண்காணித்து யாராவது பறவைகளை வேட்டையாடினால் அவர்கள் மீது
வனச்சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பிளமிங்கோ பறவைகள் இங்கு தங்கியிருக்கும் காலம் வரை கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாபு கூறினார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.